நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். முன்னாடியெல்லாம் எந்த கவலையும் இல்லாம ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தேன். டாக்டர் சொன்னாருங்கிறதுக்காக ஏகே ட்ரிங்க்ஸே தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் அந்த மூட் அவுட்ல இருக்கும்போது அஞ்சலிக்கு வேற எப்படி ஆயிப்போச்சு. அஞ்சலி என்னடானா என் மனசையே புரிஞ்சுக்காம செல்லம்மா வீட்டுல போயிருக்கா. நான் போய் கூப்பிட்டு என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாயா? என்ன மேடம், உங்க பொண்ணு அஞ்சலி எதுனா ஒரு சாகு போக்கு சொல்லி அந்த பிள்ளை எட்டாந்துட வேண்டியதானே உங்க வீட்டுக்கு. எப்படியா முடியும்? ஏகேயோட சப்போர்ட் முழுசா அஞ்சலிக்கு தானே இருக்கு. அந்த ஆள் அவன் மேல பரிதாபப்பட்டு அவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டாரு. மேடம், இது அப்படியே விடக்கூடாது மேடம், ஏதாவது பண்ணியே ஆகணும். யோ, ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தெரியாதா? அது என்னன்னு தெரியாம தானே குழப்பத்துல உட்கார்ந்துருக்கேன். மேடம், நான் ஒரு யோசனை சொல்லலாமா? யார் சொன்னா என்னையா? உனக்கு தோணுச்சுன்னா சொல்லு. அஞ்சலி தனியாகிற வரைக்கும் தான் செல்லம்மா வீட்டுல இருப்பா. அதே உங்க பொண்ணுக்கு ஒரு துணை வந்துச்சுன்னா அப்புறம் எதுக்கு செல்லம்மா விட? யோ, நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரி தெளிவா சொல்லியா? நம்ம பாப்பா அஞ்சலிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா என்னைய உளர்ற? அவளுக்கு நடந்த விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு. இந்த நிலைமையில எவையா அவளை கல்யாணம் பண்ணிப்பா? அங்கதான் நீங்க தப்பு கணக்கு போட்டீங்க. அஞ்சலி யாரு? ஒண்ணும் இல்லாத வீட்டு பொண்ணா? அவளுக்கு கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சுக்கிறீங்க. அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு நீங்க வேணா பாருங்க, அஞ்சலி பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா ஒரு பையன் வருவான். யோ, முட்டாள்தனமா பேசாத. சொத்துக்கு ஆசைப்பட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவன் எப்படி அவளை சந்தோஷமா வச்சுப்பான்? மேடம், நான் சொன்னது நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க போலுக்குது. யாருமே அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். மற்றபடி அஞ்சலியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு ஒரு நல்லவன் கூட வருக மாட்டான். ஏயா, அப்படி ஒருத்தன் என் பொண்ணுக்கு கிடைப்பானா? மேடம், அதுக்கு நான் பொறுப்பு மேடம். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுக்காராட்ட உங்க பொண்ணு கல்யாண விஷயமா பேசுங்க. அவரு மட்டும் ஓகே சிக்னல் கொடுக்கட்டும். நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கொண்டாந்து நிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. போதுமா? அவர் வந்த உடனே நான் இதை பத்தி பேசுறேன்யா. இப்பவே நல்ல பையனா பார்க்க ஆரம்பிச்சிட சொல்லிட்டீங்கல்ல. அது சரி, அப்புறம் அஞ்சலி கெடுத்தவங்க இன்னும் 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள நீங்க கண்டுபிடிச்சு கொல்லணும். இனியா ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க? நீங்க தானே பழி வாங்கி காட்டுறேன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள நீங்க சொன்னதை மறந்துட்டீங்களா? என்ன மேடம், அதான் ஒருத்தனை தூக்கிட்டோம்ல. 3 பேர் தானே, காலி பண்ண மாட்டோம். கொடுங்க. ஆமா மேடம். சரியா, நான் ஏகே கிட்ட அஞ்சலி விஷயத்தை பத்தி பேசுறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க மேடம். பாத்தீங்களா மேடம்? தேங்க்யூ மேடம். சிவசி, கொலை பண்ணவனை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா எங்க கிட்ட வந்து சொல்லுங்கன்னு அந்த குரூப் சொல்றாங்க. மேடம் என்னடானா அந்த 3 பேரையும் கொலை பண்ண சொல்லி சொல்றாங்க. நாம எதையுமே செய்யாம மாட்டிக்கிட்டு முழிக்க போறோம். சிவா, மீன் குழம்பு சாப்பிட சொல்ல அந்த மீன் முள் இல்ல தொண்டையில குத்துதான் செய்யும். அந்த முழுங்கியும் முழுங்காம துப்பிட்டு மீனை சாப்பிடுறோம்ல, அந்த மாதிரிதான் அந்த பிரச்சனை எல்லாம். அது வரும்போது பாத்துக்குவான். சரி, அதை விட அஞ்சலி யாரையா கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நீ என்னடானா ஒரு நல்ல பையனா கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சவடாலா சொல்லிட்டு வந்துட்ட. என்ன நம்பிக்கையில சொன்ன? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். சிவசு, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்ல. யோ,
என் பையன் கணேசுக்கிறான்ல. என்னது, உன் பையன் கணேசா? என்ன சிவசு, அவனுக்கு படிப்பு வரல, நல்ல பழக்கம் எதுவுமே இல்ல, அவனுக்கு போய் அஞ்சலியை கட்டி வைக்க போறியா? பண்ணி வச்சா என்னையா தப்பு? நீ சொல்ற மாதிரி என் பையன் பொறுகிதான், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த வீட்டு அஞ்சலி மட்டும் சுத்தமான அவளா? அவளுக்கு என் பையன் ஓகே தான்யா. இல்ல சிவசு, இது எனக்கு சரிப்பட்டு வரும்னு தோணல. ஓ, உனக்கு தோணலன்னா என்னையா? எனக்கு தோணிச்சியா? நான் 50க்கு 100க்கு லோலாய் பட்டுனுக்கிறேன்ல, அந்த மாதிரி என் புள்ள இருக்கக்கூடாதுல்ல. அதான் என் பையன் கோடீஸ்வரன் ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆமா, உடம்பு எப்படி இருக்கு இப்போ? பரவாயில்ல தாத்தா. பாத்தியாடி, டாக்டர் போட்ட ஊசியிலையும் மாத்திரையிலையும் உடம்பு சரியா போச்சு. ஆனா இதுக்காக உன் பொண்ணு புருஷனை கூட்டிட்டு வரேன்னு அவனை பார்க்க போயிருக்கா. என்ன பண்றது, சொல் பேச்சு கேட்டாதானே. என்னாச்சு? ஐயோ முத்தழகி, அம்மா என்னம்மா என்னாச்சு? முத்தழகி, என்னம்மா ஆச்சு? சாமி கும்பிட்டு இருக்கும்போது கோயில்ல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ, தண்ணி அப்படியே தெளிச்சு உட்காரு. மயக்கம் தெளிஞ்ச உடனே கேட்டமா, உங்க வீடு பக்கத்துல தான் இருக்குன்னு சொன்னாங்கம்மா. அப்படியா? பாத்தும்மா. அதான் கூட்டிட்டு வந்தேன். சரி, நான் வர்றேம்மா. ஐயோ கொஞ்சம் இருமா, காஃபி போட்டு தரேன், இல்ல குடிச்சில. பரவாயில்ல, இருக்கட்டுமா. அவங்களுக்கு முடியல போல இருக்கு, அவங்கள கவனிங்க. நான் வர்றேம்மா. சரி நான் வர்றேன். சரி. என்னாச்சுமா? முத்தழகி, அம்மாடி என்னம்மா என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா. அது சரி, உன் புருஷனை பார்க்க போறேன்னு சொன்னியே, அவரை பார்த்தியா? அவர் அந்த வீட்டுல இல்லம்மா. அவசியம் அவன் பொண்ணும் என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் போக வேணான்னு சொன்னேன். என் பேச்ச மீறி போனேன். இப்போ இப்படி அவமானப்பட்டு உட்காந்துருக்கேல்ல. ஏம்மா, உன் புருஷனை பார்க்காமே திரும்பி வந்துட்டியா? இல்லம்மா, அவர் போய் சைட்ல பார்த்தேன். ஆ, அவர் நான் சொன்னதை முழுசா கேட்காம கண்டபடி திட்டி அனுப்பிட்டாருமா. ஐயோ, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நாங்க அவ்வளவு சொல்லியும் நீ கேட்காம போன இல்ல. அவரு நம்ம வீட்லயே உன்னை அவமானப்படுத்திட்டு போனவர் தானே. நீ கூப்பிட்ட உடனே வருவாருன்னு எப்படிடி அவளை நம்பிக்கையோட போனேன்? இவளுக்காக தான்மா போனேன். எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, ரத்னாவுக்கு உடம்பு சரியா போகணும் தான் அவரை பார்க்க போனேன். அழாதீங்கம்மா, எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. சரி, அந்த செண்டாளி வீட்டுக்கு போனேன், உன் புருஷனை பாக்குறதுக்கு சைட்டுக்கு போனேன். நேரா வீட்டுக்கு வர வேண்டியது தானே, எதுக்கு கோயிலுக்கு போன? அங்க போய் மயக்கம் போட்டு விழுந்த. அவ என்ன சொல்லி கேவலப்படுத்தினாலும் அதையே சொல்லி அவரும் என்ன கேவலப்படுத்தினாருமா. அவர் பேசினது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுமா. அதனாலதான் கோவிலுக்கு போய் என் மனசுல இருந்ததெல்லாம் கொட்டி தீர்த்து அழுதுட்டு கோவில தான் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். சரிம்மா, சும்மா நடந்தது நினைச்சு மனசை சங்கடப்படுத்திக்காதம்மா. போய் பேசாம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்கப்பா. அவரோட நான் 15 வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன். இத்தனை வருஷம் என்கிட்ட பாசமா இருந்த மனுஷன் திடீர்னு இப்படி மாறி போயிட்டாருன்னு என்னால நம்பவே முடியலப்பா. சீக்கிரமா மாறின அவரு அதே மாதிரி சீக்கிரமா திருந்திட மாட்டாரான்னு என் மனசு கடந்து தவிக்குதுப்பா. ஏண்டி, உன்னை இவ்வளவு அவமானப்படுத்திருக்காரு, இப்ப கூட உனக்கு புத்தி வரலையா? அவர் மேல எனக்கு நிறைய கோபம் இருக்குமா, ஆனா அவரை என்னால வெறுக்க முடியாது. என்னதான் தப்பு பண்ணாலும் அவர் என் புருஷன். இவ்வளவு நாளா சாமி கும்பிடும் போது அவர் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். இப்ப அவர் வீட்டை விட்டு போயிட்டாருங்கிறதுக்காக அவர் நல்லா இருக்க கூடாதுன்னு நான் வேண்டிக்க முடியுமாமா? அவருக்கு ஒரு தலைவலின்னா கூட அது சரியாற வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காது. அப்படி இருந்து பழகின எனக்கு அவர் எப்படி வேணா போட்டோன்னு எப்படிப்பா ஒதுக்க முடியும்? பாத்தியா உன் பொண்ணு பேசுறத கேட்டியா? இவன் இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் அவன் அந்த ஆட்டம் போடுறான்.
இவளுக்கு இது பத்தாதிரி, இன்னும் எல்லா அசிங்கமும் அவமானமும் பட்டாதான் இவன் நம்ம பேச்ச கேப்பா. ஐயோ முத்தழகி, இப்படி முத்தழகி, முத்தழகி, அம்மா, போய் தண்ணி கொண்டா, போ, சீக்கிரம் முடியா. அம்மா இப்படி, எழுந்திருங்கம்மா. முத்தழகி, என்னம்மா ஆச்சு அம்மா? என்ன பண்றது? வா, சீக்கிரம் தண்ணி கொண்டா. ஐயோ முத்தழகி, முத்தழகி, அம்மாடி, ஏம்மா, முத்தழகி, அம்மாடி, இப்படி, ஏம்மா, என்னம்மா ஆச்சு? எனக்கு பயமா இருக்குங்க, பயமா இருக்குங்க. உடனே ஹாஸ்பிடலுக்கு போலாங்க. ஆமா, ஆமா. அம்மாடி, அம்மா, ஐயோ. என்னமாச்சு? எப்பா, மயக்கம் போட்டு விழுந்துட்டா, சீக்கிரம் போய் ஒரு ஆட்டோ கொண்டு வாங்க, போங்க. மெது, மெது. டாக்டர் இந்தாங்க. ரெண்டு பேரும் இங்கே இருந்து பத்திரமா சரிங்க டாக்டர். இந்தாமா. டாக்டர்மா, என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? இப்ப கேளுங்க, இத்தனை பேர் இருந்தோ அவங்கள ஆரம்பத்திலே கவனிக்காம விட்டுருக்கீங்களே. ஏன், என்னாச்சு? இப்ப மஞ்சகாமல முத்தி போச்சு. ஐயோ, இந்த கண்டிஷன்ல நாங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்கள பொழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? இப்பதான் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தா. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் உடம்பு சரியில்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. நீங்க பாட்டுக்கு முத்தி போச்சுன்னுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க எல்லா டெஸ்ட் எடுத்தும் கன்ஃபார்ம் பண்ணி தாங்க சொல்றோம். பேஷண்ட்டுக்கு ஜாண்டிஸ் வந்த உடனே லைட்டா சிம்டம்ஸ் தெரியும். ஆனா அவங்க சீரியஸா எடுத்துக்காம விட்டுருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு இந்த அளவுக்கு ப்ராப்ளம் சிவியரா இருக்கு. டாக்டர் அம்மா, கொஞ்ச நாளாவே அவ மனசு சரியா இல்லாம இருந்தா. அதனாலதான் இத கண்டுக்காம விட்டுட்டா போல் இருக்கு. டாக்டர், நீங்க தான் அவளை எப்படியாவது காப்பாத்தணும்மா. ஆமா டாக்டர். இந்த ஸ்டேஜ்ல அவங்கள உறுதியா காப்பாத்திடலான்னு சொல்ல முடியாதுங்க. வேணா ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஐயோ, என்னங்க இது? ஆமா, அவங்க ஹஸ்பண்ட் எங்க? வரலையா? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. இனிமே தான் தகவல் சொல்லணும். சரி, அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. அவர்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சரிங்க டாக்டர். டேய், டாக்டர் சொன்னதை கேட்டியா? போய் மாப்பிள்ளை கூட்டார் வழியை பாரு. அட போங்கப்பா, அவனை வீட்டை விட்டு விரட்டினதே நான் தான். இப்ப நானே போய் அவனை கூப்பிடுறதா? போறீங்களா? டேய், கௌரவம் பாக்குற நேரமாடா இது. உயிருக்கு போராடிட்டு இருக்குது நம்ம பொண்ணுடா. போ. இத பாருங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் போய் கூப்பிட்டாலும் அவன் வர போறதில்ல. அப்புறம் எதுக்கு நான் போய் அவமானம் பண்ணும்? பேசாம இருங்கப்பா. என்னடா இப்படி பேசுற? ஏமா, நீயாவது போய் மாப்பிள்ளை கூப்பிட்டு வாமா. எப்படி மாமா? முத்தழகி போய் கூப்பிட்டதுக்கே அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் போய் கூப்பிட்டாவா வந்துட்டு போறாரு? நிச்சயமா வரமாட்டாரு. உங்க ரெண்டு பேருக்கும் முத்தழகி மேல அக்கறை இல்லாம போச்சு.
அப்படின்னு நாங்க சொன்னோமா? நீங்களா ஏன்பா சும்மா கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்க? பேசாம டாக்டர் மாட்ட போய் அதெல்லாம் அவர் வரமாட்டாரு, எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கன்னு கேட்க போறேன். நீ அப்படி சொன்னா டாக்டர் விட்டுருவாங்களா? என்ன எதுவும் விசாரிக்க மாட்டாங்க? ஏன்டா நீயே குடும்பமானத்தை கூறு போட்டு விற்கிற? சரிப்பா, நாம எதுவும் டாக்டர் மாட்ட சொல்ல வேணாம். அவங்கள நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது வந்து சொன்னா அப்புறம் என்ன ஏதுன்னு பார்ப்போம். யாராவது போய் அப்பாவை கூப்பிடுங்க தாத்தா. அழாதம்மா, உனக்குதான் உடம்பு சரியில்லைல்ல. அதெல்லாம் பரவாயில்ல தாத்தா, அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும். யாராவது ஏதாவது பண்ணுங்க. என்னம்மா பண்றது? எல்லாருக்கும் மனுஷ உசுரை விட வரட்டு கௌரவமும் பிடிவாதம் தான் முக்கியமா போச்சே. சரி, நானே போய் கூப்பிடுறேன். ஏய் ரத்னா, ரத்னா நில்ல. உங்க அம்மா போய் கூப்பிட்டதுக்கே அவர் வரல, இப்ப நீ போய் கூப்பிட்டா வந்துருவாரா? எனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேணும் பாட்டி. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் கூப்பிட்டா அப்பா கண்டிப்பா வருவாரு. நான் போய் கூப்பிடுறேன். ஏய் நில்லு, சொல் பேச்சு கேட்க மாட்டியா? ஏமா நீங்க தான் போகல, போறவளையும் தடுக்கிறீங்க. போட்டுமா. என்னங்க இது? என்ன இவ்வளவு தூரம் நடக்குது, ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்களே? என்னன்னு போய் கேளுங்க. இந்தாம்மா, ஆட்டோவுக்கு வச்சுக்கோ. பத்திரமா போயிட்டு பார்த்து போ. அப்பா, நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க இங்கிருந்து பார்த்துக்கிறோம். என்ன மம்மி, யாருக்காக வெயிட்டிங்? உனக்கு வேற சொல்லணுமா? உன் அப்பாவுக்காக தான். வழக்கமா டாடிக்காக இப்படிலாம் வெயிட் பண்ண மாட்டீங்களே. வாட் இஸ் த மேட்டர்? ஏய், அவர்கிட்ட சொல்லும்போது நீயும் கேட்டுக்க. என்கிட்ட தலையே சொல்ல மாட்டீங்களா? ஏன் போன் பண்ண கட் பண்ற? வீட்டுக்கு தான் வந்துட்டேன்ல, என்ன விஷயம் சொல்லு. ஓ பாயா. என்ன? அஞ்சலியோட நல்லதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஓ மை காட், என்னது? அஞ்சலியோட நல்லதுக்கா? மம்மி, உங்க லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் அஞ்சலி நல்லதுக்காக இப்பதான் யோசிக்கிறீங்க. சுரேஷ், இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். சாரி டாட், நான் என்ன பண்ணுவேன்? நானும் ஒரு வாட்டி உங்க பேசும்போது பேசக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். ஆனா இந்த மாதிரி எப்பயாவது அதிசயமா பேசும்போது என்னவே சிரிப்பு வந்துருது டாட். சுரேஷ், சாரி டாட். என்ன விஷயம் சொல்லு. அஞ்சலி அடுத்தவங்க வீட்டுல இருக்கிறது சரியில்லை. அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவ புருஷ வீட்டுல போய் இருப்பாள். அஞ்சலிக்கு கல்யாணமா? என்னாச்சு உனக்கு? ஏன், நான் சொன்னதுல என்ன தப்பு? அஞ்சலி இருக்கிற நிலைமையில அவளுக்கு கல்யாணம் அவசியமா? அதுக்காக அவளை இப்படியே விட்டுற சொல்றியா? புரியாம பேசாத. அஞ்சலிக்கு கல்யாணம் பண்ணணும்னா அவளுக்கு நல்ல மனநிலை இருக்கணும். ஆனா அவ என்னடா நடந்ததையே நினைச்சு புடுங்கிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது அவளால கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? அதுக்கு தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவ கவனம் குடும்பத்து மேல போகும். டாடி, மம்மியை யாரோ பயங்கரமா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அதான் நீங்க இவ்ளோ எடுத்து சொல்லி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், வாய மூடிக்கிட்டு பேசாம இரு. குறுக்க பேசுன அரைஞ்சிடுவேன். நீங்க பேசுறதெல்லாம் டாடி வேணா பொறுமையா கேட்டுட்டு இருக்கலாம். என்னால அப்படிலாம் இருக்க முடியாது.
அஞ்சலியோட வாழ்க்கையில எனக்கும் அக்கறை இருக்கு. அதான் இந்த விஷயத்துல நான் இன்வால்வ் ஆறேன். அவசரப்பட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கிற கொஞ்ச நஞ்ச வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. போடா. என்னையா அவன் இப்படி பேசிட்டு இருக்கா, நீயும் கேட்டுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்க? அஞ்சலி கல்யாணத்தை பத்தி இன்னைக்கு ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். அஞ்சலிக்கு கல்யாணம் பண்றது ரொம்ப ஈஸின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற பேராசையில நடந்த விஷயங்களெல்லாம் மறைச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. எல்லாமே தெரிஞ்ச எவனாவது ஒருத்தன் பெருந்தன்மையோட முன் வரணும். அப்பேற்பட்ட ஒரு ஆள் வருது ரொம்ப கஷ்டம். என்னையா கஷ்டம்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஒத்துக்கிட்டல? அந்த மாதிரி ஒருத்த அஞ்சலிக்கு கிடைக்காமையா போயிடுவான்? சொல்லியா, ஏன் பதில் பேச மாட்டேங்கிற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என் கூட பிடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்க. அந்த நிலைமை என் பொண்ணுக்கு வரணுமா? கண்டிப்பா வரவிட மாட்டேன். என் விருப்பத்தை கேட்காம என் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதனாலதான் நான் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன். அஞ்சலி விஷயத்துல அவ விருப்பத்தை கேட்டுதான் நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ அவகிட்ட விருப்பத்தை கேட்டாலும் அவ இருக்கிற மனநிலையில கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. முதல்ல நீ ஒத்துக்கோ, அதுக்கப்புறமா அவ ஒத்துக்கிறத பத்தி பேசிக்கலாம். என்னால இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதெல்லாம் முடியாது. நாளைக்குள்ள எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். அப்படி சொல்லல கல்யாண ஏற்பாட நானே ஆரம்பிச்சிருவேன். அதோ அங்கதான் இருக்காரு, போய் பாருமா. போமா. ரத்னா வாமா. அத கூட சொன்னல. என்னடா என்னாச்சு? நீ எப்படி இருக்க? நான் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? அதான் என்ன விட்டுட்டு வந்துட்டீங்களே. என் மேல உங்களுக்கு பாசமே இல்லாம போயிடுச்சுப்பா. நீங்க என்ன ஒரு தடவை கூட வந்து பார்க்கல. உன்னை பார்க்க வரலன்னா உன் மேல பாசமே இல்லைன்னு அர்த்தமா? தினமும் தோணும், ஆனா வேலை ஜாஸ்திடா. அதான் அப்பாவால வர முடியல. அப்பா, நீங்க ஒரு ஃபோன் பண்ணி கூட என்கிட்ட பேசவே இல்லை. சரி 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 சரி. அதாவது இனிமே உன்னை பார்க்காம இருக்க மாட்டேன், போதுமா? ஆமா, நீ மட்டும் தனியாவ வந்த? உன் கூட யாரும் வரல? யாரு? அம்மாவையா கேக்குறீங்க? அவங்கள நாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். ஏன், அவளுக்கு என்ன கேடு? அவ நல்லா தானே இருந்தா? அம்மாவுக்கே தெரியாம அவங்களுக்கு ரொம்ப நாளா மஞ்ச கம்மல் இருந்திருக்குப்பா.
திடீர்னு காலையில மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நாங்க பயந்து போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். டாக்டர் சொல்லிதான் எங்களுக்கு இந்த விஷயமே தெரியும்ப்பா. மஞ்சக்காமால தானே, ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் ஈஸியா குணப்படுத்திடலாம்டா கண்ணு. இல்லப்பா, ரொம்ப நாள் அம்மாக்கு இருக்கிறதுனால சரி பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கப்பா. வேற என்ன சொன்னாரு? வேற எதுவும் சொல்லல. மத்ததெல்லாம் உங்ககிட்ட தான் சொல்லுவாங்களாம். உங்களை உடனே அழைச்சிட்டு வர சொன்னாங்கப்பா. அப்பா வாங்கப்பா, வந்து டாக்டர் கிட்ட சொல்லி அம்மாவை சீக்கிரமா குணப்படுத்த சொல்லுங்கப்பா. டேய் ராமா. சார். சார் இந்த வேலையை பாருங்க. சரி சார், நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. எங்க? அந்த பக்கம்ப்பா. எங்கப்பா? இதோ அங்கப்பா. எங்க ரத்னா மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. ஐசியூக்குள்ள போக கூடாதுமா. இல்ல, இவர் எங்க அப்பா. டாக்டர் தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரி, ஓகே, சீக்கிரமா வந்துருங்க. வாங்கப்பா. தாத்தா, அப்பா வந்திருக்காரு தாத்தா. டாக்டர் தானே வர சொன்னாரு, போய் அவங்கள பார்க்க சொல்லு. ஏன் தாத்தா இப்படி பேசுறீங்க? பின்ன எப்படி பேச சொல்ற? என் பொண்ணு இப்படி கடக்கிறதுக்கு காரணம் இவரு தானே. உங்க அம்மா போய் கூப்பிட்டப்பெல்லாம் வரல, இப்ப வந்து என்ன பிரயோஜனம்? ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? போங்க, போய் டாக்டர் அம்மாவை பாருங்க. ரத்னா, டாக்டர் எங்க? அதோ அங்கதான் இருப்பாங்க. யாரு? அதோ. அந்த பேஷண்டையும் செக் பண்ணிடு. ஓகே டாக்டர். ஹலோ. ஹலோ. நான் தான் கடற்கரை பேஷண்ட் முத்தழகியுடைய ஹஸ்பண்ட். என்ன ஏதோ பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. ஆமா, உங்க ஒய்ஃபை போய் நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன் டாக்டர். என் மிஸ்ஸஸ் குணப்படுத்த முடியும்ல? அது எங்க கையில மட்டும் இல்ல, உங்க கையிலயும் தான் இருக்கு. உங்க மிஸ்ஸஸ்க்கு லிவர் டோட்டலா டேமேஜ் ஆயிருக்கு. பழைய லிவரை ரிமூவ் பண்ணிட்டு ஹெல்த்தியா இருக்கிற லிவரை ஃபிக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆபரேஷன். இந்தியாவில் இதை ரேரா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. அதனால தான் நான் இந்த ரிஸ்கான முடிவுக்கே வந்தேன். இதை தவிர வேற வழி இல்லைன்னா என் மிஸ்ஸஸ்க்கு ஆப்ரேஷனே பண்ணிடலாம். கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும், பரவாயில்லையா?
பரவாயில்ல. எவ்வளோ செலவாகும் டாக்டர்? ஒரு 25 லட்சம் ரூபாய் செலவாகும். அவ்வளோ செலவாகுமா? கண்டிப்பா செலவாகுங்க. என்ன ஆபரேஷன் பண்ணலாமா வேண்டாமா? இல்லை, ஆப்ரேஷன் பண்ணுங்க. நீங்க பணத்தை கட்டிட்டீங்கன்னா நாங்க உடனே ஆபரேஷன் ஆரம்பிச்சிருவோம். எப்ப பணத்தை கட்டுறீங்க? அது சீக்கிரமாகவே பணம் கட்டிடுறேன். நாளைக்குள்ள பணத்தை கட்டிடுங்க. சரி. ரொம்ப டிலே பண்ணீங்கன்னா அப்புறம் பணம் கொண்டு வந்து யூஸ் இல்லாம போயிடும் சார். நாளைக்குள்ளே கொண்டு வந்து கட்டிடுறேன். நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணி வர மேடம். ஓகே சார். அப்பா, எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி அம்மாவை காப்பாத்துங்கப்பா, ப்ளீஸ் பா. ஒன்றும் கவலைப்படாத, அப்பா இருக்கல்லம்மா, காப்பாத்திடலாம். வரேன். அம்மாடி, அழாத அழாத, என் தங்கமே அழாத. அடாடாடா, சுகமா இருக்கடா. ஏகே சார் வந்திருக்காரு. ஏகே சாரா? வாங்க சார். வாங்க. வணக்கம். செல்லமா இங்க உள்ள செல்லமா. என்ன மாமா? இதோ வரேன். அட வாங்க சார். அஞ்சலி எங்க? ரூம்ல தான் இருக்கா, வாங்க. தூங்கிட்டு இருக்கா? எழுப்புட்டா? இல்ல, அவ தன்னை மறந்து தூங்குறா போல் இருக்கு. தூங்கட்டும். செல்லமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க சார். என்ன சார்? மதுமிதா அஞ்சலிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றான். என்ன சார் திடீர்னு அப்படி? அதான் எனக்கும் தெரியல. ஆனா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஒத்துக்கிட்டீங்களா? என்னால உடனே எந்த முடிவும் எடுக்க முடியல. அதான் இங்க வந்தேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க செல்லம்மா? அஞ்சலி இப்ப இருக்கிற நிலைமையில நாம் இப்ப அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. முதல்ல அஞ்சலி சம்மதிக்கணும். அப்படியே அவ சம்மதிச்சா கூட இது சரியா வருமான ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு பார்க்கணும். நானும் ராத்திரி முழுக்க அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு பக்கம் அஞ்சலிக்கு நல்லது செய்யறத நினைச்சுக்கிட்டு ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு தோணுது. இன்னொரு பக்கம் ரிஸ்க் எடுத்தாலும் அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடாதான்னு ஒரு நப்பாசையும் இருக்கு. சார், இதுல பெரிய ரிஸ்கே நாம பார்க்க போற மாப்பிள்ளைய பொறுத்து தான். வரவன் நல்லவனா இருந்தா அஞ்சலிக்கு அதுவே ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். ஒரு வேலை தப்பானவனா இருந்தா அஞ்சலி வாழ்க்கை நாமளே அழிச்ச மாதிரி இருக்கும். எனக்கும் அதே பயம்தான் செல்லம்மா. அந்த பயத்தோட எவ்வளவு யோசிச்சாலும் என்னால சரியான முடிவுக்கு வர முடியல. சார், இத பத்தி நாமளே பேசி குழப்பிக்கிறத விட அஞ்சலியை கவுன்சிலிங் பண்ண அந்த சைக்காட்ரிஸ்ட போய் பாருங்க. அவளுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல நல்லது கெட்டது வேற ஏதாவது இருக்கான்னு அவரால் தான் டீட்டெயிலா சொல்ல முடியும். நீங்க சொல்றது கரெக்ட் தான் செல்லம்மா. நான் போய் பார்க்கறேன். வரேன். என்ன சார் எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நீங்க ஒரு அப்பாவா இருந்து உங்க கடமை செய்யணும் எதிர்பார்க்குறீங்க. அதுல தப்பே இல்லை. ஆனா அஞ்சலி இருக்கிற கண்டிஷன்ல அவங்களுக்கு மேரேஜ் ஆனா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனா சொல்லுங்களேன். நீங்க நினைக்கலாம் அஞ்சலிக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு
நீங்கள் நல்லா விசாரித்து அந்த பையன் நல்லா கவனிச்சுப்பான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படியே அமைஞ்சா கூட அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. மேரேஜ் லைஃப்பில் எப்போவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒத்துமையாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அடிக்கடி அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். அப்படி வரும்போது ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு கோபத்தில் தன்னையும் அறியாமல் அஞ்சலியை குத்தி காமிச்சு பேசிட்டா மறுபடியும் அந்த ப்ராப்ளம் பெருசாகிடும். அண்ட் சாரி ஃபார் சேயிங் திஸ், இதில் ஒரு ரிஸ்க்கும் இருக்கு. ஒரு உரிமையில் ஹஸ்பண்ட் அஞ்சலியை கொஞ்சம் முரட்டுத்தனமாக தொட்டா கூட அது அஞ்சலிக்கு படசெல்லாம் ஞாபகப்படுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சார், அப்போ அஞ்சலிக்கு கல்யாணமே நடக்காதா? நோ நோ நோ, நான் அப்படி சொல்லவே இல்லை. இப்போதைக்கு அஞ்சலி விஷயத்தில் கல்யாணத்தை பற்றி யோசிக்க வேணாம்னு சொல்கிறேன். கொஞ்ச நாள் போட்டோம், அப்புறம் பார்க்கலாம். சார், எனக்கு ஒரு டவுட். ப்ளீஸ் டெல் மீ, கேளுங்க. சார், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அஞ்சலிக்கு எப்போ கல்யாணம் நடந்தாலும் அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தானே செய்யும். எஸ், கண்டிப்பாக நான் வராதுன்னு சொல்ல முடியாது. அப்படியே வந்தாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கிற பக்குவம் அஞ்சலிக்கு அப்போ வந்துடும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனை அவங்களால அப்போ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் வேற ஏதோ யோசனையில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அஞ்சலிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற யோசனையை சொன்னது என் மனைவி தான். இப்போ அவகிட்ட போய் இந்த கல்யாணத்தை தள்ளி போடணும்னு சொன்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான் சார். ஏன், நான் உங்களுக்கு சொன்னதை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ண பாருங்க. நீங்க சொல்ற எல்லா பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸும் எனக்கு புரியுது. ஆனா என் மனைவி அப்படி இல்லை. அவ ஒரு தடவை ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டா அதை எப்படியாவது நடத்தியே தீரணும்னு பிடிவாதம் பிடிப்பா. எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவ பிடிச்ச பிடியிலே தான் இருப்பாளே தவிர அவளால வெளியில வர முடியாது சார். அப்ப நீங்க வேணா ஒன்று பண்ணுங்க, அவங்கள என்கிட்ட கூட்டுவாங்க, நான் அவங்கள்ட்ட பேசி பார்க்கறேன். ஐ வில் ஹேவ் எ வேர்ட் வித் ஹர். தட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ சார். பட் பரவாயில்ல, இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன். நானே அவகிட்ட பேசுறேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். ஓகே, வரேன் சார். என்ன மம்மி, ஒயிட் டென்ஷன்? ஓ, எல்லாம் அஞ்சலி கல்யாணத்தை பத்தி தானே? ஆமா. டாடி ஓகே சொல்லிருக்க மாட்டாரு. அஞ்சலி மேல உண்மையாவே அக்கறை இருந்திருந்தா உடனே ஓகே சொல்லிருப்பாரு. அப்போ டாடி இன்னும் ஓகே சொல்லல. இன்னைக்குள்ள பதில் சொல்லணும்னு சொல்லிருக்கேன். அதான் பயந்துட்டு அந்த ஆள் வீட்டுக்கு வராம இருக்காரு. போன் ஒண்ணு பண்ண வேண்டியதானே? வீட்டுக்கு வந்ததானே அவனும். அப்போ இந்த வீட்டுல இன்னைக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. யோ நில்லையா, உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? யார் காத்துட்டு இருக்க சொன்னா? தூங்க வேண்டியதானே? என்னையா ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற? நாம நேத்து பேசுனதெல்லாம் மறந்துட்டியா? அஞ்சலி கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்க? அதை பத்தி இப்ப யோசிக்க வேண்டாம். ஒரு 6 மாசம் போட்டு அப்புறம் பாத்துக்கலாம். இத சொல்லத்தான் ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டியா? இந்த பாரு, நான் நல்லா யோசிச்சு மத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நீ யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியுயா. அந்த செல்லம்மா கிட்ட தானே? ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் பொண்ணு கல்யாணத்தை பத்தி அவகிட்ட போய் எதுக்காகயா கேக்குற? மம்மி, அஞ்சலி வேணா நீங்க பெத்த பொண்ணா இருக்கலாம். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவளை பொறுப்பா பார்த்துட்டு இருக்கிறது செல்லம்மா தான். அதனால செல்லம்மாக்கு தான் அவளோட மனநிலை என்ன நல்லா தெரியும். ஏய் நிறுத்துடா, நீயும் அவளுக்கு சப்போர்ட்டா? அஞ்சலிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். ஆனா அந்த செல்லம்மா அஞ்சலியை கடைசி வரைக்கும் தான் கூடவே வச்சுக்கணும்னு திட்டம் போடுற. முதல்ல உங்க அப்பா போனாரு, இப்ப அஞ்சலி அங்க இருக்கா, அடுத்தது நீயும் அங்க போயிடுறா. பழிகாரனை போய் பஞ்சாங்கம் கேட்டா அர்த்தராத்திரில மரணம்னு சொல்லுவானா. அந்த மாதிரி எனக்கு ஆகாத அந்த செல்லம்மா கிட்ட போய் இவர் யோசனை கேட்டிருக்காரு. அதான் கல்யாணத்தை தள்ளி போட சொல்லிட்டு. ஏய், ஏன் இப்படி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற? செல்லம்மா தான் இப்படி சொன்னாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? பின்ன யாரையும் அப்படி சொன்னது? அஞ்சலிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்
அவர் சொன்னார். நான் செல்லம்மா கிட்ட போய் யோசனை கேட்டதுக்கு அவங்க தான் சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்க சொன்னாங்க. அவர்கிட்ட நான் போய் கேட்டேன். அவர் இருக்கிற எல்லா ரிஸ்க் ஃபேக்டரையும் சொல்லி இப்ப வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னார். யோ, டாக்டருங்க எதையுமே உருப்படியா செய்ய விட மாட்டாங்கயா. அவங்க கிட்ட எதை கேட்டாலும் இப்படித்தான் தப்பிக்கிற மாதிரி பதில் சொல்லுவாங்க. நான் கேக்குறேன், அந்த டாக்டருக்கே ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு எப்படி ஆயிருந்தா? இந்த முடிவை தான் சொல்வாரா? சரி, முதல்ல செல்லம்மா மேல குறை சொன்னேன், இப்ப டாக்டர் மேல குறை சொல்றேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ சொல்றது எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லணுமா? சொல்ல வேணாம் ஐயா, யாரும் சொல்ல வேணாம். நான் சொல்றதை கேட்க கூடாதுங்கிற ஒரு நினைப்பு இருக்க பாரு, அது இருக்கிற வரைக்கும் நான் சொல்றது எதுவுமே உன் காதுல ஏறாது. மது, தேவையில்லாம ஏதாவது நீ பேசாத. உனக்கு செல்லம்மா சொல்றதுதான் வேதம், அவ வீடுதான் உனக்கு சொர்க்கம். அஞ்சலியை பாக்குற சாக்குல தினம் உனக்கு செல்லம்மாவை பார்க்கணும். பேசாம ஒண்ணு பண்ணு, என்னையும் கொண்டு போய் செல்லம்மா வீட்டுல விட்டுரு. அப்புறம் நீ ஏன் கூட குடும்பம் நடத்துறியா இல்ல அவ கூட குடும்பம் நடத்துறியான்னு நடத்துறியா? இவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஒருத்தங்க பேசுற பேச்சை கேட்டு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு முடிவு பண்ணலாம். பேச்சை கேட்ட போவே எவ்வளவு மட்டமானவன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயே நான் உங்ககிட்ட பேசி அவமானப்பட விரும்பல. மம்மி, நீங்க ஒரு புக்கு போட்டா பயங்கரமா சேல்ஸ் ஆகும். தலைப்பு என்னன்னு கேக்குறீங்களா? வாயை கொடுத்து அசிங்கப்படுவதற்கு 50 வழிகள். ஓனா நீங்க மட்டும் எல்லாரும் டார்ச்சர் பண்ணலாம், நான் உங்களை டார்ச்சர் பண்ணக்கூடாதா? பாங்க போய் உட்காந்து யார் யாரை எப்படி எப்படிலாம் டார்ச்சர் பண்ணலான்னு ஃப்ரெஷ்ஷா திங்க் பண்ணுங்க. ஐயோ, இத்தனை வருஷத்துல அன்னைக்கு ஜுரம் வந்து கூட நம்ம பார்த்ததில்ல. இப்போ இவ்வளவு சீரியஸா இருக்காங்கன்னு நினைச்சா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவ பக்கத்தில் இருக்கும்போது அவ பெருமை தெரியல. ஆனா அவ என்னை விட்டு போயிட போறான்னு நினைக்கும் போது எப்படியாவது அவளை காப்பாத்தணும்னு தோணுது. இப்போவாது அண்ணியை பத்தி நீங்க புரிஞ்சுட்டீங்களேன்னு. புரிஞ்சு என்னடா பிரயோஜனம்? அவளை மட்டும் என்னால காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னா? ஏன்னா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அன்னைக்கு ஒன்னும் ஆகாது, தைரியமா இருக்கனே. அவளுக்கு ஆபரேஷன் பண்ணாதான் அவளை பொழைக்க வைக்க முடியுமா? 25 லட்சம் ரூபாய் ஆகுமா? இப்ப எப்படி என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. சொல்ல, உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்குமா? அண்ணே, என்கிட்ட எதுனே பணம்? என்கிட்ட இருக்கிறது வீடும் கொஞ்சம் நிலம்தான். இப்போதான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு அங்கே இங்கேன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு அட்வான்ஸ் தேவைப்படுமேன்னு கையில் வெறும் 1 லட்ச ரூபாய் தான் வச்சுருக்கேன். வேணா அதை வேணா கொடுக்குறேண்ணே. அதுக்கு மேலே ஏதாவது பெரட்ட முடியாதா? இப்போதைக்கு ஒன்றும் செய்ய முடியாதுண்ணே. ஏதாவது லேண்டு கிண்டு விற்றா அப்புறம் ஏதாவது ரெடி பண்ணுறேண்ணே. ஓ, சரி, இருக்கிற பணத்தை கொடு, நான் மீதி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்கண்ணே. தேங்க்யூடா. ஒரு வாரத்தில் திருப்பி தந்து. இல்லை பரவாயில்லண்ணே. அண்ணன் தம்பி ஒன்றா இருந்தாலும் வாயு வேறு வேறடா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.